ஹாய் ஹலோ இந்த வீடியோ இன்ஷாட்டில் வந்திருக்கிற அனிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி வச்சு எடிட் பண்ணலாம், இதை வச்சு நம்ம பர்த்டே சேசஸ் கூட எடிட் பண்ணலாம். இப்போ இன்ஷாட்டில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோ வந்து என்ன கேன்வாஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கேன்வாஸில் வேணுமோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கேன். கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை அந்த கேன்வாஸ் சைஸ்க்கு ஜூம் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோவையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோ டியூரேஷன், அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன். இந்த அனிமேஷன் வந்து காம்பவுண்டராக என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரே காம்போவை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா இன் அண்ட் அவுட் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். எவ்வளோ அந்த இமேஜஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ இதை வச்சுக்கலாம். நான் வந்து காம்போ இது தான் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு இதையும் நீங்கள் வச்சு பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ வச்சுக்கோங்க. இந்த காம்போ இதை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஃபுல்லாக வந்து அந்த அனிமேஷன் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணி காம்போ கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்விங் ஆர் கொடுத்து அந்த மேலே இருக்கிற இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அந்த அனிமேஷன் வரும். இந்த மாதிரி காம்போ அனிமேஷன் வச்சிங்கன்னா இன் அண்ட் அவுட்டுக்கும் ரெண்டுக்குமே சேம் அனிமேஷன் வந்து அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பர்த்டே கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பர்த்டேக்கு எடிட் பண்ணிங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.